ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? முதல்ல பேரிச்சம்பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சு அடுப்பு மேலே ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சு அதில் பேரிச்சம்பழம் சேர்த்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு சின்ன கேள்வியை பார்க்கலாம். 2 அண்ணன் தம்பி, ஒருத்தர் சாப்பிட்டா வயிறு சூடாகும், ஒருத்தர் சாப்பிட்டா வயிறு சில்லுனாகும். அது என்னென்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆன்சர் என்னென்னு நான் கமெண்ட்ஸில் பின் பண்ணுறேன். இப்போ ஜவ்வரிசி போட்டு கொஞ்சம் வெந்த அப்புறமா கொஞ்சம் பால் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வேக வச்சுக்கலாம். நல்லா வெந்து இந்த மாதிரி கெட்டியாகி கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். இறக்கின அப்புறமா இதில் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்க ஃப்ரூட்ஸ்லாம் சேர்த்து குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இதில் இந்த மாதிரி கொஞ்சம் ஆரஞ்சு பழத்தையும் ஆப்பிளையும் கட் பண்ணி சேர்க்குறேன். இந்த மாதிரி கேரமலைஸ் ஆன மாதிரி இதோட டேஸ்ட் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைம் ஸ்கூல்லேருந்து வந்த உடனே செஞ்சு கொடுங்க. அதோட எப்படி இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி பொங்கல். எல்லோரும் சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.